இருக்க வேண்டும், யாரும் துன்புறாது இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஸ்லோகம். ஒரு பூஜை ஆரம்பிக்கும் போது சமஸ்கிருதம் சித்தர்களுடைய பரிபாட்ச வேட். அது ஒரு மதத்தவர்கள் மட்டும் நம்ம சொல்லணும்ன்றதுக்காக வச்சு இது தமிழா. அதனால வசிஷ்டரா இருக்கட்டும், விஸ்வாமித்திரரா இருக்கட்டும், ராஜரிஷியா இருக்கட்டும், உத்ராகாலமிருதம் முடித்த காளிதாசரா இருக்கட்டும், எல்லாருமே சமஸ்கிருதத்திலிருந்து உருவாக்கி விட்டது தான். அவங்களாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர்லாம் காளியை பத்தி உத்ராகாலமிருதம்லாம் எழுதியிருக்கிறாரு. அதனால சமஸ்கிருதம் பொதுவான மொழி, கொஞ்சம் நாக்குல நம்மளுக்கு தரல மாட்டுது, அவ்வளவுதான். அவங்க அந்த வேத பாடசாலையில போய் அதே கண்டினியூவா செஞ்சனால அது வணக்கத்துக்கு வருது. நம்மளும் செய்வோம் இனிமேட்டு. அது சொல்லிக் கொடுக்கதான் இந்த எளிய வழியில மந்திரங்கள் பொதுவானது. யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். வீடு கட்ட மந்திரம் இருக்கு, கடன் அடையும் மந்திரம் இருக்கு. எப்படி சாமி அடையும்னா பிரயோகம் பண்ணிக்கிட்டே பண்ணணும். பண்ணாதான் அது வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு மந்திரம் 108 பண்ண சொல்றாங்க. வராகி மந்திரம்லாம் பெரிய மந்திரம், அதெல்லாம் பண்ண முடியாது தான். எளிமையானது இருக்கு, அதெல்லாம் செஞ்சுக்கலாம்.